2026 தமிழ் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் ஓவராலா எடுத்து பார்த்துட்டீங்கன்னா எல்லா சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்குமே ஓவராலா குறைஞ்சிருக்கு. பட் சீரியல் வைஸ் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஸோ அதெல்லாம் பற்றி மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்தலாமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரைகளாட்டா. இன்னைக்கான இந்த வீடியோவில் வீக் 7 தமிழ் சீரியல்ஸ் அண்ட் ஷோஸோட டிஆர்பி ரேட்டிங் மொத்தமாக வர வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல நம்மளோட சன் டிவி டாப் 5 தமிழ் சேனல்ஸ் பார்த்துட்டு சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், தென் கடைசியாக டாப் 42 இல்லை டாப் 44 தமிழ் சீரியல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸோட டிஆர்பி ரேட்டிங் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க. இந்த வாரம் ஏன் முக்கியம்னா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், சன் டிவி டைம் சேஞ்ச் பண்ணது 2வது வாரம் அண்ட் மகா சங்கமம்லாம் இருக்குது. அண்ட் ஜி தமிழும் விஜய் டிவியும் எப்படி வந்து டிஆர்பி ரேட்டிங் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிற மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாப் 5 தமிழ் சேனல்ஸ் பார்த்தலாமா? தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி வீக் 7 2026. இந்த வாரம் என்னாச்சுன்னே தெரியல. மொத்தமாவே தமிழ் ஆடியன்ஸ் டிராப் ஆயிட்டாங்களா இல்லை டிவி பார்க்கறத நிப்பாட்டிட்டாங்களான்னு தெரியல. ஓவராலா எல்லா சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்குமே வந்து அடி வாங்கியிருக்கு. அண்ட் அந்த ஆடியன்ஸ் எங்க போனாங்கன்னே தெரியாது. மேபி ஓடிடி வளர்ச்சியால டிவி ஆடியன்ஸ் குறைஞ்சு போயிட்டாங்களா என்னன்னு தெரியாது. சரி பார்ப்போம். 5வது இடத்துல சன் டிவி ஹெச்டி வந்திருக்காங்க, 261 மில்லியன் இம்ப்ரெஷன். 4வது இடத்துல கேடிவி மட்டும் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 549 மில்லியன் இம்ப்ரெஷன். 3வது இடத்துல ஜி தமிழ் இருக்காங்க, 980 மில்லியன் இம்ப்ரெஷன் ரொம்ப குறைஞ்சு போச்சு. 2வது இடத்துல ஸ்டார் விஜயம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க, 1091 மில்லியன் இம்ப்ரெஷன். அண்ட் 1வது இடத்துல இருக்க சன் டிவியும் குறைஞ்சு போயிட்டாங்க, 1670 மில்லியன் இம்ப்ரெஷன். முன்னாடி சன் டிவி தான் வந்து ஓவரால் இந்தியாக்கே நம்பர் 1 இருக்கும். பட் இப்பெல்லாம் 3வது 4வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கு. சன் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தலாமா? சன் டிவி சீரியல்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கிடுச்சு இந்த வாரம். எல்லா சீரியல்ஸோட ரேட்டிங்குமே வந்து ஓவராலா பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சு போச்சு. ஸோ 18வது இடத்துல பூங்கொடி 1.68, இதுவும் கம்மி தான். 17வது இடத்துல புனிதா இருக்காங்க, 1.69, இதுவும் குறைஞ்சு போச்சு. 16வது இடத்துல மணமகளேவா, இதுவும் குறைஞ்சு போச்சு, 1.98. 15வது இடத்துல ஆடுகளம் இருக்காங்க, 2.46, இதுவும் குறைஞ்சு போச்சு. 14வது இடத்துல வினோதினி 2.50, இதுவும் குறைஞ்சு போச்சு. 13வது இடத்துல ஹனுமான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.91 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. 12வது இடத்துல இருமலர்கள் 2.95 ரேட்டிங் தான் இருக்கு, ரொம்பவே குறைஞ்சு போச்சு. 11வது இடத்துல இருக்கிறது புது வசந்தம் 3.03, இதுவும் குறைஞ்சு போச்சு. 10வது இடத்துல சன் செய்திகளும் குறைஞ்சு போச்சு, 3.05. 9வது இடத்துல லக்ஷ்மியும் குறைஞ்சு போச்சு, 3.11. 8வது இடத்துல ரஞ்சிதமும் குறைஞ்சு போச்சு, 1.16. 7வது இடத்துல மல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 3.40. எதிர்நீச்சல் தொடங்கிறது போட்டதுனால மல்லிக்கு தான் வந்து பெனிஃபிட் நினைக்கிறேன். 10:30 ஸ்லாட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது வாரம் வாரம். 6வது இடத்துல செலமே எப்பயும் போல குறைஞ்சு போயிட்டாங்க, 4.63. 5வது இடத்துல எதிர்நீச்சல் தொடங்கிறதும் குறைஞ்சு போச்சு, 6.49. பட் 6க்கு மேல வந்து ரேட்டிங் வாங்குறாங்க, அது வந்து அப்ரிஷியேட் பண்ற விஷயம் தான். 4வது இடத்துல அன்னம் குறைஞ்சு போச்சு, 6.88. 3வது இடத்துல கயல் அண்ட் மருமகள் மகாசங்கமம் 7.66, இதுவும் குறைஞ்சு போச்சு. 2வது இடத்துல சிங்கப்பண்ணமும் குறைஞ்சு போச்சு, 8.09. அண்ட் 1வது இடத்துல இருக்க 3 முடிச்சும் குறைஞ்சு போச்சு, 9.05. விஜய் டிவி சீரியல்ஸோட ரேட்டிங் பார்த்தலாமா? வீக் 7 2026 எல்லா சீரியல்ஸோட ரேட்டிங்குமே ஆப்வியஸ் அடி வாங்கியிருக்கு, எக்ஸப்ட் 1 or 2. அண்ட் மகாசங்கமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 2 சீரியல் ரேட்டிங் வந்து ரொம்பவே அடி வாங்கிடுச்சு. மகாசங்கமம் முன்னாடி கூட வந்து நல்லா ரேட்டிங் வாங்கியிருக்கும், தெண்டலம் எல்லாம் பேசுவோம், கண்மணி அன்புடனும். பட் ஆஃப்டர் தட் குறைஞ்சு போச்சு. சரி, ஒன்னொன்னு எவ்வளவு ரேட்டிங் எடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா? விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் 14வது இடத்துல மகளே என் மருமகளே, இது கூடிய விரைவிலேயே முடிய போகுது. அண்ட் ரேட்டிங்கும் பாரபட்சம் பார்க்காம ரொம்பவே அடி வாங்கிடுச்சு, 1.38. 13வது இடத்துல தனம் இருக்காங்க, 1.74 தான், இதுவும் குறைஞ்சு போச்சு. 12வது இடத்துல சக்திவேல் இருக்காங்க, 1.78, ஆவியஸா குறைஞ்சு போயிருக்கு. 11வது இடத்துல கண்மணி அன்புடன் 1.83, ரொம்ப குறைஞ்சு போச்சு. 10வது இடத்துல சுட்டுமில்லி சுடரை 1.88, குறைஞ்சு போச்சு. 9வது இடத்துல தென்றல் மேல பேசு, இதுவும் ரொம்பவே குறைஞ்சு போச்சு, 1.91. 8வது இடத்துல கண்ணா கண்டே நடி 2.61, குறைஞ்சு போச்சு. 17வது இடத்துல மகாநதி இன்க்ரீஸ் ஆயிருக்குப்பா, 3.14 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. மேபி புது ட்ராக் பிடிச்சிருக்கும் போல. 6வது இடத்துல சிந்து பைரவி குறைஞ்சு போயிட்டாங்க, 3.82. 4க்கு மேல ரேட்டிங், 5க்கு மேல ரேட்டிங்லாம் வாங்கிட்டு இருந்துச்சு, இப்போ 3 கிட்ட வந்துருச்சு. 5வது இடத்துல அழகு 4.59, இதுவும் குறைஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அழகு இந்த டைம்ல லான்ச் பண்ணது தப்புன்னு எனக்கு தோணுது. 4வது இடத்துல சின்ன மருமகள் இருக்காங்க, 5.76, இதுவும் குறைஞ்சு போச்சு. 3வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2, 6.66, இது ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்குப்பா. 2வது இடத்துல சிறகடிக்க ஆசையும் குறைஞ்சு போச்சு. வீக் 7 2026 ஜீ தமிழ் சீரியல்ஸை பார்க்கணுங்க, என்னாலே பார்க்க முடியல. மனசாட்சி இல்லாம எல்லா சீரியல்ஸோட ரேட்டிங்குமே அடி வாங்கியிருக்கு, ஒரே ஒரு சீரியலை தவிர, அதுதான் இதயம்.
இதயம்ல நல்லா வந்து எபிசோட் போச்சா என்னன்னு தெரியல. சூப்பரா ரேட்டிங் வாங்கியிருக்கு. அது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மத்தபடி பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஜீ தமிழ் சீரியல்ஸும் அடி வாங்கியிருக்கு. 13வது இடத்துல கெட்டிமேளம் 1.61 போயிட்டாங்க. ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. 12வது இடத்துல அண்ணாமலை குடும்பம் 1.83. 11வது இடத்துல வாரிசு 1.85. இதெல்லாம் வந்து டூக்கு மேல தான் எப்பயும் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் பாருங்களேன். 10வது இடத்துல இதயம் 1.90. இந்த சீரியல் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9வது இடத்துல சலங்கொலியும் குறைஞ்சு போயிட்டாங்க. 1.99 தான் எடுத்திருக்காங்க. 8வது இடத்துல வீரா 2.62 தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. 7வது இடத்துல சந்தியாராகம் 2க்கு வந்துட்டாங்க. 2.94 தான் வந்து எடுத்திருக்காங்க. 6வது இடத்துல வாகை சுடுவாவும் குறைஞ்சு போச்சு. 3.53. 5வது இடத்துல சின்னஞ்சிறுக்கிலேயே 4 தான் வந்து எடுத்திருக்காங்க. இதுவும் குறைஞ்சு போச்சு. 4வது இடத்துல நம்மளோட பாரிஜாதம், இதுவும் 4.51 குறைஞ்சு போச்சு. 3வது இடத்துல திருமாங்கல்யம் 4.58, இதுவும் குறைஞ்சு போச்சு. 2வது இடத்துல போன வாரம் ஐலி 5 பாயிண்ட்டுக்கு மேல ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க. இந்த 4.72 எடுத்திருக்காங்க. 7வது இடத்துல எப்பயும் போல கார்த்திகை தீபம் தான் இருந்தாலும் ரேட்டிங் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. 5.25 ரேட்டிங் தான் வந்து எடுத்திருக்காங்க. டாப் 45 தமிழ் சீரியல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தரலாமா? வீக் 7 2026 இந்த வாரம் கம்ப்ளீட்டா தமிழ் டெலிவிஷன் அடி வாங்கிருச்சு. எல்லா சீரியல்ஸோட ரேட்டிங்குமே வந்து குறைஞ்சு போச்சு. சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் சொல்லி பாரபட்சம் பார்க்காம பட் 1-2 சீரியல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து மேபி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம். சரி வாங்க டாப் 45 தமிழ் சீரியல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தரலாம். ஜீ தமிழ்ல சில சீரியல்ஸோட அர்பன் ரேட்டிங் மட்டும் கிடைச்சிருக்கு. அதை மட்டும் பார்த்தரலாமா? கார்த்திகை தீபம் 4.63 எடுத்திருக்காங்க. அயலி 4.17, திருமாங்கல்யம் 3.97, சின்னஞ்சிறுக்கிளியே 3.94, பாரிஜாதம் 3.76, அதற்கப்புறமேல் சலங்கையொலி மற்றும் இதயம் 2.09 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் வீரா வந்து சண்டே ஸ்பெஷல் தொலைக்காசு தச்சு இல்லையா, அது வந்து 1.60. ஓவராலா பார்த்துட்டீங்கன்னா அர்பன்லயும் அடி வாங்கியிருக்கு ஜீ தமிழ். ஸோ இந்த வாரம் ஜீ தமிழ் மட்டும் கிடையாது, விஜய் டிவி மட்டும் கிடையாது, சன் டிவின்னு சொல்லி எல்லாத்தோட ரேட்டிங்குமே குறைஞ்சு போயிருக்கு. அடுத்த வாரம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மாதிரி உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.